இந்த வருஷத்துக்கு உண்டான ஜூனியர் சூப்பர் கிங்ஸோட டோர்னமெண்ட் வந்து இந்த டிசம்பர் 26 இருந்து தொடங்குறோம். இது 2012 முதல்ல தொடங்கியிருந்தோம். இது வந்து 12th எடிஷன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் இருந்து நடத்திட்டு இருந்தோம். வந்து சென்னையில் இருக்க இதுக்கு நடத்திட்டு இருந்தோம். இந்த முறை வந்து வெளியே இருக்க சவுத் டிஸ்ட்ரிக்ட் வந்து கோவா, ஆந்திரா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸையும் வச்சு நடத்துறோம். இது ஃபியூச்சர்ல வந்து இது இன்னமும் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான ஐடியா இருக்கு. டைம் பர்மிட் பண்ணிச்சு, ஒரு இன்டர் ஸ்டேட் மேட்சஸ்ல இருக்கிற இதெல்லாம் விண்டோ பீரியட் கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா இது ஆல் இண்டியா லெவல்ல இருக்கும். இப்போ ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல சிஎஸ்கே வந்து அகாடமிஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த அகாடமிஸ் எல்லாமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பிளேயர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த அகாடமிஸ்ல வந்து விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட அவங்களோட ஏஜ் குரூப் கேட்டகரியில எல்லாமே செலக்ட் ஆயிருக்காங்க. இது ரொம்ப நல்லா எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இது மிஸ்டர் லூயி வந்து ஒரு இன்சார்ஜ் வந்து ஹெட் ஆஃப் ஆபரேஷன் வந்து ரொம்ப நல்லா சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கேவோட இந்த ஐடியா வந்து ரிமோட் அண்ட் ரூரல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துல இருந்துமே வந்து கிரிக்கெட்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு சிஎஸ்கேக்கு வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க, சிஎஸ்கே வந்து அதை வந்து திருப்பி வந்து நம்ம அசோசியேஷன் நம்மளோட சொசைட்டிக்கு பண்ணணும்ன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஜூனியர் லெவல் கிரிக்கெட்டை வந்து நல்லா வளர்க்குறாங்க. இதுல முன்ன வந்து ஷாருக் கான், சாய் சுதர்ஷன், இந்த மாதிரி வந்து ஹரி நிஷாந்த் எல்லாரும் வந்த மாதிரி வந்து வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி இன்னமும் வந்து பல பிளேயர்கள் நிச்சயமா வந்து இந்த டோர்னமெண்ட்னால வந்து உபயோகமடைஞ்சு வருவாங்க. அதுலயும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த அகாடமியில வந்து நிறைய உமன்ஸ் கிரிக்கெட்டர் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு இப்போ ஒரு பிரைவேட் அகாடமி பாத்தீங்கன்னாலும் ஒரு வீடியோ அனலிஸ்ட் வச்சு ஒரு சிறப்பான ஒரு முறையில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோச் வச்சுட்டு, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிஎஸ்கே பிளேயரை வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வச்சு ப்ரொஃபஷனல் வேல பண்றாங்க. நிச்சயமா இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும்ன்றது வந்து நாங்க நடத்தினாலும் இது எல்லாமே வந்து மக்களை போய் சேர்ந்து வந்து நல்லபடியா வரணுன்றது வந்து மீடியா உங்க கையில தான் இருக்கு. நன்றி, தேங்க்யூ. இல்லங்க, அதாவது பிளேயர்ஸோட நேம் எல்லாமே வந்து வைக்கணும்ன்றது வந்து டிஎன்சி வந்து அப்பஸ் கவுண்டில் முடிவு பண்ணிருக்கோம். வருகின்ற ஏஜிஎம்ல வந்து பழைய பிளேயர்ஸ் அண்ட் அஸ்வின் பிளேயர் எல்லாமே வரும். அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அது வந்து யாரோட பேர் வைக்கணும், எத்தனை பேர் வைக்கணும், அதுக்கெல்லாம் கமிட்டி போட்டு தான் டிசைட் பண்ணோம். நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதுல சில நேம் விட்டு போக முடியும், சில நேம் பண்ண முடியும். கண்டிப்பா எதிர்காலத்துல அஸ்வின் நேம்ல வரும். கண்டிப்பா அஸ்வினுக்கு பாராட்டு விழா இல்லங்க, ஏற்கனவே நாங்க வந்து 100 டெஸ்ட் மேட்ச் 500 விக்கெட்டுக்கு வந்து கிராண்டா ஃபெலிசிட்டேட் பண்ணிட்டோம். இது நிறைய பிளேயர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரும் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஃபெலிசிட்டேஷன் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிருக்கோம். மற்றபடி இதுக்கு ஏதாவது பண்ண போறோமான்றது வந்து இன்னும் முடிவு பண்ணல. இப்ப ஏன்னா தினேஷ் கார்த்திக் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு, நிறைய பேர் ஆயிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எல்லாம் பண்ணல. சோ அதனால ஏற்கனவே ஃபெலிசிட்டேஷன் பண்ணிருக்கோம். இருக்குமான்றது தெரியல, பார்க்கலாம். சிஎஸ்கே விமென்ஸ் டீம் இப்போ அவங்க எப்போ நெக்ஸ்ட் அடிஷனல் பிரான்ச்சைசிஸ் இது பண்றாங்களோ அப்பதான் திங்க் பண்ண முடியும். ஆஸ் இட் இஸ் லாஸ்ட் டைம் we did not bid for that. We have not decided. ஏன்னா it all depends on the time at which it comes. Maybe normally in the IPL lo kuda first இது வந்து took nearly 3-4 years for the new franchises to come. அது மாதிரி என்ன பாலிசி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். நாங்க ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ சார்.